OnePlus 12க்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஹைப், இந்த ஹைப்புக்கு ஒர்த்தா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் எப்போ ப்ரோ 12 லான்ச்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா OnePlus 11 போன வருஷம் லான்ச் பண்ணும்போது நல்ல பிரைஸ்ல நல்ல ஸ்பெக்லையுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் எல்லாரும் இந்த OnePlus 12க்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைனால OnePlus 12 லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த பிரைஸ் மட்டும் தான் எவ்வளோன்னு தெரியாம நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஜனவரி 23 வந்து என்ன பிரைஸ்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் வருது, ஹைலைட் என்ன இருக்கு அப்படின்றதும் எனக்கு ஒரு கெஸிங் இருக்கு. இதுதான் பிரைஸ்ன்ட்டு அந்த பிரைஸையும் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்ன பிரைஸ் தோணுது, இந்த பிரைஸுக்கு வரும் ப்ரோ அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க டீடைலா OnePlus 12 பத்தி பார்க்கலாம். OnePlus 12 ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ரோ மாடலுக்கான ஸ்பெக்கை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து 11 விட அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ராசஸர் Snapdragon 8 Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த RAM Vita அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து Trinity இன்ஜின் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக CPU வைட்டலைசேஷன், RAM வைட்டலைசேஷன், ROM வைட்டலைசேஷன் அண்ட் கேமிங்காக ஹைப்பர் பூஸ்ட், ஹைப்பர் டச், ஹைப்பர் ரெண்டரிங் இந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன்லாம் நிறைய கொண்டு வந்த மாதிரி சொல்றாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி கன்சப்ஷனும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஜென்ரலாக இந்த ப்ராசஸர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஹைலைட்டுமே எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தோணுது. நார்மலாக இந்த ப்ராசஸர் மட்டும் வச்சு பார்க்காம இந்த Trinity இன்ஜினும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ கேமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் நல்ல ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு. இந்த ஃபிளாக்ஷிப் லெவலில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 12ல 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. நார்மலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒயர்லெஸ்ல நடந்தா எப்படி இருக்கும் அதுதான் நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம பேட்டரி வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த 5000 mAh அப்படின்றது ரெகுலரா ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்கிரேட் இப்ப ரீசெண்டா பல பிராண்ட்ல வந்து பண்ணிட்டே வர்றாங்க. 5400 இந்த மாதிரி இவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா OnePlus 12ல 5400 mAh பேட்டரி கெபாசிட்டி கொண்டு வராங்க. இதனால பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா நார்மலை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். அந்த லாஸ்ட் டைம் ஒயர்டு சார்ஜ் பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்பயும் அதே தான் வர்ற மாதிரி இருக்கு. டிஸ்பிளே சைடு லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா OnePlus 11லயும் குவாட் ஹெச்டி கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுவே ஃபிளாக்ஷிப் லெவல் தான். இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா போனதாட்டி விட டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க போது. 6.82 இன்ச் குவாட் ஹெச்டி பிளஸ் 10 பிட் டிஸ்பிளே வரப்போகுது. LPTO பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் 3 இருந்த இடத்துல இப்ப ஜெனரேஷன் 4 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதனால 1 Hz இருந்து 120 Hz வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் டைப்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப்மே பெட்டரா இருக்கும். அண்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass Victus 2 வரப்போகுது. அண்ட் கூட பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் 4500 nits வரப்போதும். ஸோ இதனால இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல ஃபுல் பிரைட்னஸ்ல நீங்க ஒரு இடத்துல இருந்து போன் யூஸ் பண்ணாலும் நார்மலா நம்ம எப்படி போன் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே கிடைக்க போகுது. அந்த டிஸ்பிளே இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா சேம் அதே கர்வ்டு டிஸ்பிளேனால பார்க்க முடிஞ்சது யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் அவங்க சொல்லும் போதுமே ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரியான விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. போன் கைக்கு வந்தவொடனே நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூல இன்னும் டீடைலா சொல்றேன். OnePlus 11 விட பாத்தீங்கன்னா 12ல கேமரா சைட் நல்ல மேஜரான அப்கிரேட் இருக்கு. அந்த வகையில செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் வரப்போகுது. பேக் சைட்ல மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் OIS EIS சப்போர்ட்டோட சோனியோட லிட்டியா LYT 808 சென்சாரும் யூஸ் பண்ண போறாங்க. 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெலிபோட்டோ லென்ஸ் வந்து நல்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கனால 64 மெகா பிக்சல் 3x அளவுக்கு டெலிபோட்டோ ஜூம் பண்ற மாதிரியான போட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷனோட வரும். கேமரா சைடுமே நல்ல ஒரு ப்ரோ அப்கிரேடா தான் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு தூரம் நான் ஸ்பெக் சொன்னது எல்லாமே இந்த பிரைஸ் பத்தி பேசுறதுக்காக தான். சோ OnePlus 11 பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 57,000 ரூபாய் கிட்ட வந்து பிரைஸ் பண்ணியிருந்தாங்க 8GB RAM வேரியன்ட். ஸோ இப்போ OnePlus 12 பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்கிரேடோட வந்திருக்கு. கேமராவா இருக்கட்டும், பேட்டரி சைட் பாத்தீங்கன்னா ஒரு 400 mAh எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட பர்ஃபார்மன்ஸுக்காக ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர், அதுக்காக இந்த Trinity இன்ஜின் இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கிறத நல்லாவே நோட் பண்ற விதமா தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது OnePlus பிரைசிங் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்றது எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அதுவும் 12GB RAM வேரியன்ட் தான் ஸ்டார்டிங் இந்த தாட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ பிரைஸ் என்னன்னு நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இதுல இருக்கக்கூடிய ஸ்பெக் எல்லாம் வச்சு பார்க்கும்போது OnePlus வேற என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா OnePlus 12 ஒரு 60,000 ரூபாய் கிட்டக்க வந்தது அப்படின்னா OnePlus சைட்ல இருந்து ஒரு பெஸ்டான பிரைஸ்ல லான்ச் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத நம்ம லைவா வந்துட்டு பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பிரைஸை விட்டுட்டு பர்சனலா இந்த டிவைஸோட ஸ்பெக்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு
இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல கேம் சேஞ்சராக தான் இந்த மொபைல் வரும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது லைவாக தெரியும். இது ஜஸ்ட் ஸ்பெக்கு ப்ரைஸ் இந்த அளவுக்கு வரும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் லான்ச் வரப்போது. நல்ல ஒரு ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதையும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் OnePlus 12க்கான ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல இருந்து வரும்.